محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. عن أنس رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم. அது முடிஞ்சுங்களா? அதில் وعن أبي طلحة رضي الله تعالى عنه قال شكونا إلى رسول الله صلى الله عليه وسلم الجوع. அபூ தல்ஹா ரலியல்லாஹு ரிவாய் செய்கிறார்கள், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று எங்கள் பசியை பற்றி முறையிட்டோம். ஃபரஃபஅனா அன் புதூனினா அன் ஹஜரின். நாங்கள் எங்கள் வயிறுகளை எடுத்து காட்டினோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒவ்வொரு கல் கட்டப்பட்டிருந்தது ஒவ்வொருவருக்கும். ஃபரஃபஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பத்னிஹி. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனித வயிறை திறந்து காட்டினார்கள். அன் ஹஜரைனி, இரண்டு கற்களை கொண்டு திறந்து காட்டினார்கள். இங்கே ரெண்டு கல் கட்டப்பட்டிருந்தது. ரவாஹு திர்மதி வகால ஹாதா ஹதீஸுன் கரீப். அனுஞ்சுங்களா? ஒன்று, இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு இதுன்னு கேட்டால், இது நடந்த சம்பவம் ஹந்தக் யுத்தத்தில், அகழ் போரில் ஈடுபட்ட நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாரும் சுமார் 3000 சஹாபாக்கள் 10 பேர் கொண்ட குழுவுக்கு 40 அடி தூரம் உள்ள ஒரு பள்ளம் வெட்டும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்து கொடுத்திருந்தார்கள். இப்படியே மதினாவை சுற்றி ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக குழி வெட்டினாங்க, எதிரிகள் வராமல் இருப்பதற்காக. இப்போ எல்லாம் பசி பட்டினியோடு வெட்டி கொண்டிருந்தார்கள். உண்ணுவதற்கு ஒன்றுமில்லாத வறுமையான காலம் அது. சரி, இப்போ பசி பட்டினியில் சுருண்டு படுத்துக்குவான் மனுஷன். பசி எதுவுமே சாப்பிடலைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா, நடக்கக்கூட முடியாது. அந்த மாதிரி சுருண்டு படுத்துக்குவான். ஆனால் சுருண்டு படுத்துக்கிட்டு இப்போ வேலை நடக்கணுமே, கல் வெட்டி ஆகணுமே அப்படின்னு முதுகு நிமிர்த்தி நிற்பதற்காக வேண்டி அக்கால முறைப்படி என்ன செய்வாங்கன்னா, ஒரு துணி, பழைய துணி, கைலி மாதிரி துணி எடுத்து அதில் அங்கே கீழே பட்டையான சில கற்கள் இருக்குது, செங்கல் மாதிரி சன்னமாக பட்டையாக, அந்த மாதிரி கல்லாக எடுத்து சைஸ் பண்ணி அதை துணியில் வச்சு சுற்றி வயிற்றில் வச்சு அமுத்தி இறுக்கி முதுகில் கட்டிக்குவோம். வலி குழி உளுந்த வயிறு பாய், அதில் அந்த கல்லை வச்சு இறுக்கி முதுகில் இப்படி கட்டிக்கிட்டாங்க, முடிச்சு போட்டு இறுக்கி கட்டிக்கிட்டாங்கன்னா வயிறு நிமிந்து நிற்கும். இப்படி நல்லா வேலை செய்யலாம். அதுக்காக வேண்டி முதுகை நிமிர்த்தி நிற்பதற்காக சுல்பகு, அதற்காக வேண்டி அந்த கல்லை கட்டி கொள்வார்கள். அது வயிற்றும் கொஞ்சம் அமுங்கிற மாதிரி ஆயிடுறதுனால பசி கொஞ்சம் தெரியாது, பசி கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். குடலை அமுச்சு அமுக்கிடுறதில்ல, குடல் விரிவடைஞ்சுன்னு சொன்னால் உணவு கேட்கும். இப்போ குடலை பிடிச்சி அமுத்திட்டனால கொஞ்சம் பசி கடுமையான பசியாக தெரியாது, கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டனால பெல்ட் மாதிரி இறுக்கி போட்டுக்குவோம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வேலை செய்கிறாங்க. நீங்களாம் வேலை செய்யுங்க, தலைவர்கள்லாம் எனக்கு ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. தொண்டர்களை வேலை செய்ய விட்டு தலைவர் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதில் உட்காந்து கமாண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துல ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அங்கே வெட்டுங்க, அங்கே வெட்டியாச்சா, இங்கே வெட்டுங்க அப்படின்னு கமாண்ட் பண்ணிருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கும் ஒரு குழுவில் இணைத்து கொண்டு இவர்களும் மண் சுமக்கிறார். கூடையில் மண் அள்ளி கொட்டி பெருமான தலையில் மண்ணை தூக்கிட்டு போய் இடத்துல கொட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களும் மண் சுமந்தார். அவங்க சாப்பிட்டு இன்னும் 2-3 நாள் ஆச்சு எக்ஸ்ட்ரா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணி சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வயிற்றில் கல்லை கட்டியிருக்கோம் அப்படின்னு திறந்து காமிச்சாங்க. பெருமான புன்சரிப்போடு தங்கள் புனித வயிறை திறந்து காமிச்சாங்க. 2 கல் கட்டியிருக்கோம். என்ன பேச முடியும் சஹாபாக்கள்? அமைதியாக போயிட்டாங்க. 2 கல் கட்டியிருக்கு. சாப்பிட்டு அது ஒரு கல் கட்டினா பத்தலை, நல்லா கூண் உழுது. சாப்பிட்டு ஒன்றுமே இல்லை வயிற்றில். 2 கல்லை வச்சு இறுக்கி பெல்ட் போட்டிருக்காங்க. அல்லாஹ் அக்பர். அந்த நிலையில் அகழ் போர். அல்லாஹ் அக்பர். என்ன அவர்களுடைய தியாகம் எப்படி பார்த்தீங்களா? நாமளும் இன்னைக்கு பெல்ட் கட்டுறோம். எதுக்காக வேண்டி? நல்லா சாப்பிட்டு 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 தொந்தி உழுந்து வயிறு தள்ளிடுது. அப்படியே அந்த தள்ளிய வயிறை தனியாக ஆடுது நடந்து போனால். அதனால இறுக்கி வச்சு ஒரு பெல்ட்டை போட்டுருவோம் முன்னாடி. இப்போ சைஸாக நாமளும் பெல்ட்டு போடுறோம். அவங்க பசியை உள்ள குழி விழுந்த வயிற்றை நிமிர்த்தி பிடிப்பதற்காக பெல்ட்டு போட்டாங்க. குழி நம்ம தள்ளி விழுந்த வயிற்றை தாங்கி பிடிப்பதற்காக பெல்ட்டு போடுறோம் நம்ம பெல்ட். அதுதான் சஹாபாக்கள். அப்போ அந்த போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியாக இருப்பதை பார்த்துட்டு ஜாஃபர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலான்னு நினைக்கிறேன்,
ஜாபிர் பின் அப்துல்லா அவங்க அந்த மனைவிட்ட போய் பெருமாள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம எதாவது சமைச்சு கொடுக்கணும், கொஞ்சம் மாவு இருக்குது, நான் ரொட்டி சுடுறேன், குட்டி ஆடு நிற்கிது, அதை வேணால் அறுத்து கொடுங்க, சாணம் நினைக்கிறேன், பெருமாள் கூப்பிட்டு வாங்கன்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் கூப்பிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்காக வீட்டில் சாப்பாடு ஆக்கியிருக்கு, நீங்கள் மட்டும் வாங்கலாம் யார் ரசூலுல்லாஹ் அப்படியே மெதுவாக காதில் சொல்கிறாங்க. அப்படியா? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சத்தம் போட்டு சொல்லுங்கள், எல்லா சஹாபாக்களுக்கும் ஜாபிர் ரலியல்லாஹு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் மம்முட்டி ஒரு பக்கம், அருவா கடப்பாறை ஒரு பக்கம், பசி துடிக்குது, ஆங்காங்கே எல்லாம் போட்டு ஓடி வந்துட்டாங்க. எல்லோரும் சொன்னால் பத்தாது அப்படின்னு. ஜாபிர் ரலியல்லாஹுக்கு மயக்கம் வராத குறை, ஏன்னா அவங்க 1000-2000 பேர் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறது ஒருத்தர் 2 பேர் சாப்பிட்றதுக்கான 2-3 ரொட்டி. நேராக மனைவிட்டு போய் சொல்கிறாங்க, சூசன் சொல்லி விட்றாங்க, சட்டி இறக்க வேணாம், அடுப்பில் இருந்து மாவை இன்னும் சுட ஆரம்பிக்க வேணாம், மாவு அப்படி இருக்கட்டும், பெசைஞ்சு அப்படி இருக்கட்டும்ட்டாங்க. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நேராக போய் நம்ம ஒரு ரசூலுல்லாஹ்க்கு சொன்னோம், படையே வருது அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேருக்கு சொன்னீங்க அப்படின்னு. நான் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் சொன்னேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனாங்க, அவங்க படைக்கே சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் விருந்து கொடுத்து ரசூலுல்லாஹ்க்கு, அப்போ படைக்கே விருந்து கொடுக்குறது ரசூல் ஸல்லல்லாஹு விருந்து கொடுக்குறாங்க, நீங்கள் கவலைப்படுறீங்க, அது அவங்க விருந்து, உங்கள் விருந்து ரசூலுல்லாஹ்க்கு, அது அவங்க விருந்து அவங்களுக்கு, நீங்கள் கவலைப்படுறீங்கன்ட்டாங்க. பெருமாள் வந்தாங்க, தங்க புனிதமிகு உமிழ் நீரை தொட்டு அந்த சால்னா சட்டிலையும் மாவுலையும் வச்சாங்க. 4-5 பேரை கூப்பிட்டு, நீங்கள் மாவை எடுத்து துணியை மூடிட்டு மாவை எடுத்து ரொட்டி சுட்டுக்கிட்டே இருங்க, சால்னா சட்டை கவுக்க வேணாம், மெத்திக்கிட்டே இருங்கன்றாங்க. சால்னா வருது, கறி வருது, எல்லாம் சேர்ந்து வருது, ஆட்டுக்கறி வருது, மெத்த கொட்டால மெத்திக்கிட்டே இருக்காங்க, கரண்டி போட்டு எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ரொட்டி மாவு உருண்டை பிடிக்க வருது, எல்லாம் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனை பேரும் சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க, ரொட்டி மிச்சம் இருக்கு, சால்னா மிச்சம். இப்படி ஒரு முறை காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அகல் போல் நடந்த சம்பவம் மனந்துங்களா. ஆக அதுக்கு பின்னாடி மறுபடியும் பட்டினி. இப்போ பெருமானார் கமால் அவங்க கையை சொடுக்கினாங்கன்னா ரொட்டி ஒரு ரொட்டி மழையே பொழியும். இப்படின்னு பெருமானோட தண்ணி பஞ்சம், ஒரு போரில் சஹாபாக்களுக்கு தண்ணி பஞ்சமாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி இருக்கா அப்படின்னா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருந்தார், ஒரு டப்பாவில் குடிக்கிறது, அது கொண்டாப்பா அப்படின்னாங்க. வாங்கிட்டாங்க, அவர் பெரிய பாத்திரத்தை ஊற்றினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊற்றி அந்த தண்ணி கை வச்சுக்கிட்டாங்க. பெருமானுடைய 4 விரல் இந்த இடையிலிருந்து தண்ணி பொங்குது, அப்படியே விரல்களிலிருந்தும் விரலுக்கு இடைப்பட்ட பகுதியிலிருந்தும் தண்ணீர் பொங்கி வருகிறது. 5 எல்லாரும் குடிக்கிறாங்க, தண்ணி பொங்குது. மின்பைனி இஸ்பாயின், 2 விரல்களுக்கு மத்தியிலும் விரல்களிலிருந்தும் தண்ணி பொங்கிக்கிட்டே வருது. மொத்த படையும் குடிக்குது, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு ஊட்டு தண்ணீர் மாதிரி. எல்லாரும் தானும் குடித்து தன்னுடைய பாத்திரங்கள்லாம் நிரப்பிக்கொண்டு ஒட்டகைகள் குதிரைகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்தார்கள். தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பட்டினி கிடக்கும் போது, ரொட்டி கிடைக்காத பட்டினி கிடைக்கும் போது, தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பட்டினி கிடக்கும் பொழுது, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பட்டினி கிடக்கும் பொழுது, ஏன் இப்படி கையாட்டி ரொட்டியோ கையிலிருந்து பாலோ தேனோ வரவழைத்து கொடுக்க முடியும் அல்லவா, ஏன் கொடுக்கல? பொருந்தி கொண்டார்கள் அந்த வாழ்க்கை. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அந்த முஅஜிஸாவை காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றபடி தானும் பொருந்தி கொண்டார். அதற்கு மேல் அல்லாஹ் இடத்தில் அவர்கள் கேட்கவில்லை, பொருந்தி கொண்டார் அல்லாஹ்வுடைய வாழ்க்கை. இளஞ்சவை அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் புனித வயிற்றை திறந்து காட்டினால 2 கல் இருந்துச்சு. சஹாபாக்கள் ஏன் திறந்து காட்டினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் ஏழ்மையை வெளிப்படுத்துகிறாங்களா? ஒருவன் தன் ஏழ்மையை வெளிப்படுத்தலாமா? ஒரு கேள்வி. எனவே தன்னுடைய ஏழ்மையை வெளிப்படுத்தி காட்டலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வெளிப்படுத்தி காமிச்சாங்க? ஏன் 2 கல்ல காமிச்சாங்க? ஏழ்மையை ஏன் வெளிப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் தன்னுடைய வயிற்றில் ஒன்றும் இல்லைன்னு அவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக. நாம் 1 கல் கட்டியிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் 2 கல் கட்டியிருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்ட அந்தஸ்தில் அல்லாஹ்விடம் இருந்து கொண்டு அவர்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்குமா, நாம் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு இந்த சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி வெளிப்படுத்தினாங்க. அதனால் வெளிப்படுத்தலாம். இன்னொரு காரணம், அந்த சஹாபாக்கள் இப்படி நம்ம ஏழ்மையாக கஷ்டப்படுறோமே, இதை நம்ம செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையோ அப்படின்னு மனசில் நினச்சிருக்கலாம். யாரை சொல்ல பாருங்கள், இந்த மாதிரி சாப்பாடு வழி இல்லாமல் நான் நிற்கிறோன்னு கேட்குறாங்க பெருமானார்ட்ட வந்து. அலைஞ்சாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வீட்டை திறந்து காமிச்சாங்க. ஆஹா, பெருமானார் அல்லாஹ்ட்ட மிக உவப்பானவர்கள், அல்லாஹ்வுடைய நேசரவங்க,
அவங்களுக்கே 2 கல் கட்டியிருக்காங்கன்னா கல் ஏழ்மை வந்து அல்லாஹ்வுடைய கோபத்தினால் அல்ல, அது அல்லாஹ்வுடைய பிரியத்தினால் போல தெரிகிறது என்று அவங்க மனசை ஆறுதல் பட்டுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அல்லது பெருமானாட்ட வந்து யாரை சொல்ல கல் கட்டியிருக்கோம், சாப்பிட வழி இல்லை, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமா, ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்கலாம். நான் 2 கல் கட்டி வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன் என்பதை பெருமானா சொல்லாமல் சொல்லி காண்பித்தார்கள். உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தோய்வு எல்லாம் மறைந்து போய், களைப்பெல்லாம் நீங்கி போய் உற்சாகமாக சஹாபாக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பாரு புன்சிரிப்பு மாறாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய வண்ணமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு பெருமானா சுட்டி காட்டியதன் காரணமாக சஹாபாக்களுடைய ஓய்வு, அவங்களுடைய களைப்பெல்லாம் தீர்த்து போய் இன்னும் உற்சாகமாக அந்த வேலையில் ஈடுபட்டார்கள். அதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு தன்னுடைய வயிற்றை திறந்து காட்டினார். இல்லை என்றால் தன் வறுமையை மற்றவர்கிட்ட சொல்லி அலைவது நம்மகிட்ட கூடாது, மறைக்கணும். மறைப்பவர்களை அல்லாஹ் புகழ்கிறான். ஏழ்மை இருந்தும் தேவை இருந்தும் பிறருக்கு காட்டாது மறைக்குதல் மேலான. தன் ஏழ்மையை பிறர்கிட்ட வெளிப்படுத்தி சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி ஏழைகள் துனியாவில் துணை பேர் இருக்கிறாங்க. ரொம்ப வறுமை, சாப்பிட வழி இல்லாத வறுமை, தன் வறுமையை யாரிடத்திலும் அவர் வெளிப்படுத்தி சொல்வதே இல்லை. அந்த மாதிரி ஏழைகள் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சுன்னா அவங்க அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சி கொண்டு போய் கொடுங்க. வெளியில் தெரியாது, பார்த்தா டிப்டாப்பாக ட்ரெஸ் அயன் பண்ணி சட்டையை போட்டு பள்ளியாசம் முன்சப்பில் நிற்கிறார். மனுஷன் பெரிய காசு. இப்போ தொகையை பாருங்களேன், சட்டையை பாரு, அயன் பண்ண சட்டை, அயன் கலையாத சட்டை, கைடி பாருங்களேன், படி காசு கொலிக்குதுங்க அவருக்கு இன்னைக்கு என்று பார்ப்பவர்கள் எண்ணுவார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள வறுமை, தன் வறுமையை வெளிப்படுத்தி காலையில் சாப்பிட்ருக்க மாட்டார், மதியானம் சாப்பிட்ருக்க மாட்டார், மயக்கத்தோடு வந்து லோகரில் நிற்பார். அவன் சட்டையை ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியிலங்கத்த தோற்றத்தை பார்த்துட்டு பல பேர் அவங்க எல்லாம் வசதியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். சில அடையாளங்களை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்கள. என்ன வருமானம் ஒன்றுமே இல்லையே அவருக்கு, எப்படி அவருக்கு எந்த மாதிரி அவர் சாப்பிட்றாரு தெரியலையே என்ற அடையாளங்களை வைத்து அவர்கள் ஏழ்மையை நீங்கள் விளங்கி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்கிறாங்க. லில் ஃபுக்ரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு கொண்டு போய் உங்களுடைய காசு பணங்களை கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய விதியால் அவர்கள் தடுக்கப்பட்டவர்கள், சம்பாதிக்க வழி இல்லாத மக்களாக இருக்கிறாங்க. வேலை கிடைக்கல, அது வேலை கிடைச்ச உடல் ஒத்துழைக்கல, இந்த மாதிரி நிலையை அவர்கள் இருக்கிறார்கள். சுரூபி சபி இல்லாஹி அவர்கள் பூமியில போய் நின்று சம்பாதிக்கிறதுக்கும் உடலால் முடியாது, அல்லது வேலை கிடைக்கவில்லை, அல்லது வேறு சில காரணங்களால் வீட்டு அம்மா கவனிச்சு கொண்டிருக்கு, அல்லது வேற சொல்ல முடியாத சில காரணங்கள் அவரை சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சோம்பேறித்தனத்தால் அல்ல, சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப், தஅஃபுஃப் அல்லாஹ் பயன்படுத்தினாங்க. தஅஃபுர் அர்த்தம்னா தன் வறுமையை பிறரிடத்தில் சொல்லி காட்டாத தகைமை அப்படின்னு அர்த்தம். இஃபத், யாரிடத்திலும் தன் வறுமையை வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. என்ன தேவையானாலும் அல்லாஹ் தஆலா இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் கேட்கக்கூடாது. யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப், அவருடைய தஅஃபுஃபின் காரணமாக, பத்தினித்தன்மையின் காரணமாக, தன் வறுமையை பெரிடத்திலே கையேந்தாத தன்மையின் காரணமாக ஒருத்தர் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படுறேன், அவளுக்கு அந்த சிரமம் இந்த சிரமம் சொல்லி எதிர்பார்க்கறது அப்படி இல்லை. அந்த மாதிரி யாரிடத்திலும் சொல்லாதமல் இருந்த தகைமையின் அந்த உயர்ந்த பண்பாட்டின் காரணமாக பார்க்கக்கூடியவர்கள் அவர்களை பணக்காரர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அதுவும் நல்லா சொல்லிட்டேன், அறிவாளிக்கு விளங்கிக்கும். எப்படி அவங்க ஒன்றுமே இல்லை, வீட்டில் வெளியே சொக்காய் போட்டால் அவர் பணக்காரன் அர்த்தமா அப்படின்னு அறிவாளி விளங்குவான், முட்டாப்பை வழங்க மாட்டான். ஆனால் யஹ்சபுஹுமுல் ஜாஹில் வந்து எல்லாம் பயன்படுத்துகிறான். அறியாத சில மடையர்கள் விளங்கி கொள்வார்கள் அவர்களை பணக்காரர்கள் என்று. நான் வாங்குறது மட்டும் இல்லை, யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாரு மீரான், அவருக்கு ஒரு 1000 கொடுக்குறாங்க. மீரானா அவர் போட்டுக்கு சட்டை நம்ம போடலைங்க, அவர் செருப்பு பார்த்தீங்களா, அந்த செருப்பு நம்மகிட்ட இல்லை, அவரை போய் கஷ்டப்படக்கூடிய ஏழைங்கிறீங்க நீங்கள், கொடுக்காதீங்கன்னு மற்றவர்களையும் தடுப்பான். ஜாஹில், முட்டாள். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு, மடையன் கருதி கொள்ளுவான், அக்னியா அவர்களை பணக்காரர்கள் என்று, மினத் தஅஃபுஃப் யாரிடத்திலும் கேட்காத பண்பாட்டின் காரணமாக. தாரிஃபுஹும் பிஸீமா, ஆனால் சில அடையாளங்களை வைத்து அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, யாரிடத்திலும் போய் கேட்க மாட்டார்கள், வற்புறுத்தி அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்குற புத்தி அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு கொண்டு போய் முதல்ல கொடுங்கிறாங்க. ஏன் தெரியுமா, வாசலுக்கு வாசல் வந்து பிச்சை எடுக்கிறான், எப்படியும் பொழைச்சுக்குவான். இந்த ஊர்லேட்டு அடுத்த ஊர் முறை வச்சு போகிறானுங்க. இப்போ ரவுண்டு
தமிழ்நாட்டில் இப்போ பிச்சைக்காரர்களுக்கு டூர் கிளம்புறாங்க. என்னது நம்ம தர்கா டூரு, இந்த மாதிரி சுற்றுலா டூரு அப்படிங்கிற மாதிரி பிச்சை டூரு, அது மாதிரி ஒரு டூர் இருக்குது. சரிங்களா? அப்படியே ஒரு மாதம் இந்த மாவட்டத்தில் முகாமிட்டு, நாகை மாவட்டத்தில் முகாமிட்டு ஒவ்வொரு சந்தியாக தெருவாக பிச்சை எடுத்துடுறது. என்ன காரணம் சொல்கிறது? ஏதாவது குமர காரியம், அப்படி ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது சொல்கிறாங்க. ஒரு மாதம் கேம்ப் முடித்தா அடுத்து இங்கே இந்த மாவட்டத்துக்கு கிளம்பி போய் தஞ்சாவூர் மாவட்டம், அடுத்து திருச்சி மாவட்டம், அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம், இப்படியே ரவுண்ட் அடித்து ஒரு வருஷம் 1 வருஷம் நம்ம முகமெல்லாம் மறந்து போயிடும். இப்போ நேற்று குமுறுக்காரி வந்தால் இன்றைக்கி வந்து மறுபடியும் குமுறுக்காரின்னா எத்தனை குமுறுக்காரி உனக்கு நேற்று தான் வந்த அப்படின்னு கேட்டுருவாங்க. அது ஒரு மாதம், சில பேர் 1 மாதம் ஆமாம் வச்சுருப்பாங்க. எப்போ ஆப்ரேஷன் போன மாதம் தான் நீ வந்த, இதானே போன மாதம் வந்தேல, சரி சரி எடுத்து போகலாம். உன் பேர் வந்து ஜவாஹர்லா தானே, கரெக்டாக சொல்கிறேன் பாரு, போன மாதத்தில் வந்து கால ஆப்ரேஷன் சொன்னதானே நீ வாங்கிட்டு போனல அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதனால் அடுத்த மாதம் வேறு ஊர், இப்படியே ரவுண்ட் அடித்து ஒரு வருஷம் மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் நாகப்பட்டினம் மாவட்டம் வந்துடும். இப்போ எல்லாம் மறந்து போயிடுவாங்க, சிந்தனையிலே இருக்காது. இதே தொழிலாக சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நீ காசு கொடுக்காவிட்டாலும் அடுத்த வாசல் இல்லை, இந்த வாசல் விட்டால் எத்தனை வாசல் அப்படின்னு அடுத்த வாசலுக்கு போயிடுவான். அவர்களுக்கு கொடுப்பதற்கும் நிறைய பேர் இருப்பாங்க, கொடுப்பதற்கும் ஆட்கள் இருக்கிறது, ஆட்கள் இல்லாவிட்டால் அடுத்த ஊர் இருக்கிறது, அடுத்த வாசல் இருக்கிறது. ஆனால் உனது ஊரிலே, உனது தெருவிலே உனக்கு பழக்கமான நபர்கள் பசி பட்டினியிலே குடும்பத்தோடு இருக்கிறார்கள், பிள்ளை குட்டிகள் ஏழ்மையிலே நிற்கிறார்கள், அவர்கள் படக்கூடிய சிரமம் வேறு யாருக்குமே தெரியாது வாழ்கிறார்கள். யார்கிட்ட பிச்சை எடுப்பாங்க? அல்லாஹு அக்பர். ஒரு மகான்கிட்ட வந்து ஒரு நண்பர் கேட்குறாரு, இன்னும் ஒரு 100 ரூபா கடன் கிடைக்குமா? கொடுத்துட்டு ஒவ்வொரு அழுகுறாங்க. என்ன என் நண்பருக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான்னு கூட தெரியாமல் வந்து நம்ம அல்லாவின் கருத்துப்படி நம்ம ஜாகிலாச்சு, என்ன மடையனாச்சு. நீ மடையனை வேற எங்கேயும் போய் தேவையில்லை. என் நண்பன் இவ்வளவு சிரமப்படுகிறான், டெய்லி பார்க்கத்தான் செய்கிறேன், ஆனால் அவன்கிட்ட 100 ரூபா காசு கையில் இல்லை, அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு 100 ரூபா என்கிட்ட வாங்குறான்னு சொன்னான். அப்போ நான் எவ்வளோ பெரிய மடையனாக இருந்திருக்கேன் நான் அப்படின்னு ஒவ்வொன்று அழுகுறாங்க. அல்லாஹ் சொன்ன மடையனாயிட்டேன். இப்போ நான் அல்லாவே என்னை பற்றி முட்டாளும் சொல்கிற அளவுக்கு நடந்துட்டேன். நான் இன்னை போல மடையன் என்று அல்லாஹ் திட்டுற அளவுக்கு நடந்துக்கிட்டேனே அப்படின்னு அழுகுறாங்க. உடனே அவரை கூப்பிட்டு, இல்லை எப்போ வேண்டுமானும் வாங்கி, இந்த கல்லா போட்டியே உங்கள்கிட்ட தான், எவ்வளோ வேணா வாங்கி எழுதி கொடுத்துட்டாங்க, பையத்தி கொடுத்துட்டாங்க, கல்லாப்பட்டியே கொடுத்துட்டாங்க, இப்போ வேணா வாங்கிக்கணும். அப்போ என்ன நட்புக்கு என்னதான் அர்த்தம்? விளங்குச்ச பை? அந்த அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம், சிரமப்படலாம். சரி, அல்லாஹ் தாலா தான் நமக்கு சிறப்பாக வைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளவர் வெளிப்படுத்தாத தன்மை அல்லாஹ் புகழ்கிறான். இதுக்கு பேர் இஃபத், பத்தினி தன்மை. பெருமானா சொல்ல பத்தினி தன்மை கூட இல்லைன்னு கேட்டாங்களா? ஷாலுக்கள் இஃபத்தவல் அமானத்தை, பத்தினி தன்மை. ஒரு ஹதீஸில் வருது, பெருமானா சொல்ல ஒருத்தவங்க தேவை ஏற்பட்டுச்சு, ஆனால் அந்த தேவையை மக்கள்கிட்ட காட்டவே இல்லை, மறைச்சிக்கிட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வந்து அவனுக்கு 1 வருஷம் ரிஸ்கை முன்கூட்டியே கொடுத்துருவான். அடுத்து அவங்கள்ட்ட கேட்காம மறைச்சிக்கிட்டான். இல்லை என்ன செய்வான்? அவனுக்கு 1 வருஷம் ரிஸ்கை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். கேட்காம மறைச்சா எல்லாத்தையும் மறைச்சிக்கணும். என்ன தேவை இருந்தாலும் என்ன தேவை என்று சில பேர் வாய் திறந்து கேட்பார்கள், உங்களுக்கு என்ன தேவைன்னு. அப்பவும் சொல்றது இல்லை. என் தேவை அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான், நான் எதுக்கு சொல்லணும்? அந்த அளவுக்கு பத்தினி தன்மை சில கேட்ட அஞ்சலவை, அந்த அளவுக்கு பத்தினி தன்மை. மிஸ்கினுடைய முரீதுகள், இன்னும் சில பேர் பீர்பாய்கள் வெளிநாட்டுலேருந்து வர்றாங்க பார்த்தீங்களா? சில பேர் ஃபோன் போடுவாங்க, வெளிநாட்டிலேருந்து இத்தனாம் தேதி வரோம், இன்னும் 1 வாரத்தில் இன்னும் வரோம், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றே ஒன்று ரொம்ப முக்கியமான சாமான், உங்களுக்கு ஏதாவது கொடுத்து நாங்கள் சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன், என்ன வேணும்? ஒரே ஒரு சாமான், ரொம்ப முக்கியமான சாமான், அது வேணும். என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அது வீணாகவே போகாது. இந்த மாதிரி சாமான் வீணாக போகாத சாமான் போகாது. எது கொடுத்தாலும் வீணாக தான் போகும். சாக்கடை இருந்தால் காலி ஆகிடும். என்ன பொருள் வேணும்னா உடச்சி போகும், அது வீணாக போகும், குப்பைக்கு போகத்தானே செய்யும். அது வீணாகவே போகாது, என்றென்றைக்கும் உதவும். அது என்ன சம்பவமாக இருக்கும்? இங்கேயும் உதவும், கபர்லேயும் உதவும். அது எப்படி? அது இங்கேயும் உதவும், கபர்லேயும் உதவும். அது என்ன? அது உங்கள் துவா, உங்களுடைய மேலான துவாக்களைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன், இன்னும் வேறு எதையும் எதிர்பார்ப்பேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஆஃபீஸ் சலாமத்தான் வந்து சேரணும், ஆஃபீஸ் சலாமத்தான் மறுபடியும் தாங்க போய் சந்தோஷமாக சம்பாதிக்கணும். உங்களுடைய மேலான துவாக்கள், என்னுடைய ஆஃபீஸ் சலாமத்துக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இதுதான் நான் தங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வஸ்து.
அப்படின்னு சொல்லிடுறது. ரொம்ப பேர் கேட்குறாங்க. இதுதான் ஒரே பதில், இதுதான் உங்களுடைய மேலான அற்புதமான துவாக்களை நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சவை அப்படிதான் பதில் சொல்லுவோம். ஒரு சாமான் நமக்கு தேவைப்படுது, அதை நம்முடைய காதலர்கிட்ட சொல்கிறது தப்பு இல்லை. வாங்க காசு வாங்கிங்கன்னு சொல்லு. நீங்கள் வெளிநாட்டு வரீங்க, அப்படியா எனக்கு ஒரு சாமான் இங்கே கிடைக்கிறதுலாம் கிடைக்கும், வாங்கிட்டு வரீங்களா நீங்கள்? வாங்கிட்டு வரேன் காசு. அப்படி சில பேர்கிட்ட சொல்லி சில பேர் காசு வேணான்னு வற்புறுத்துறாங்க. அப்போ நான் அதையும் விட்டுறது. அது நாம் முன்னெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை. நாம் அவங்கள்ட்ட நம்முடைய பெருமையை சொல்லி கேட்கறது கிடையாது. தேவைப்படுகிறது என்று சில சாமான்களை சொல்லி நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வாங்க. சாமான் இந்த ஊதுபத்தி வேணும் வாங்கிட்டு வாங்க, ஊது தான் அதை போட்டு எரிக்கிறது வேணும் வாங்கிட்டு வாங்க சொல்கிறது, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. பணம் நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறது, இல்லை வேணாம் இந்த மாதிரி அப்படின்றாங்க. சரி விட்டுருங்க, இல்லை அது அன்பளிப்பு, சரி விட்டுருங்க, அது வேறு விஷயம். அது அப்படி நீங்கள் வாங்குறது தப்புன்னு அப்படி நினைக்கக்கூடாது. அது சொல்லலை, நாமளாக கேட்கக்கூடாது, நம்முடைய வாய் திறந்து கேட்கக்கூடாது. யார் கேட்கிற வாசலை திறந்து விட்டானோ அவனுக்கு அல்ல 70 கேட்குற வாசல் திறந்து விட்டுருவானோ. பாபுல் மஸ்அலத், கேட்டு வாங்குற புத்தி ஆரம்பிச்சுன்னா வாழ்நாள்லாம் கேட்குற புத்தி தான். இன்னொருத்திட்டு போய் கையேந்துகிற புத்தி எல்லாம் திறந்து விட்டுருவோம். எதை பார்த்தாலும் கேட்கணுன்ற கேட்டே தான் வாழ்வோம். அந்த மாதிரி அல்லா தஆலா ஆக்கிடுவோம். யார் அவசியம் இல்லாமல் மக்கள்கிட்ட போய் கையேந்தி வாழ்கிறார்களோ, இன்னொருத்திட்ட தேவை போய் பசி பட்டினி போய் கேட்குறான், அதே ஒரு விஷயம். நல்லா இருக்கவே எனக்கு அது வேணும் இது வேணும், அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க என்று பிறரிடத்தில் கேட்டு வாங்குவது தன் பழக்கமாக ஆக்கி கொண்டார்களோ, கியாமத் நாளில் அவர்கள் முகத்திலே கரி இல்லாமல் எலும்பு கூடாக இழுக்கப்படுவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கேட்பதிலே பல முறை இருக்கு. ஒன்று வாயால் கேட்கறது, புரிஞ்சுங்களா, நான் கஷ்டப்படுறேன் கொடுங்க அப்படின்னு. சில ஆலிம்கள் முசாபா செய்யும்போது கை நோண்டுறது, இது விரல் நோண்டுறது, என்னன்னா காசு எடு அப்படின்னு. இன்னொன்று தன்னுடைய இயலாமை தன்னுடைய இல்லாமையை வெளிப்படுத்துவது, பார்க்குறவங்க இறக்கம் வர்ற மாதிரி. பயானில் நேற்று கூட ரொம்ப பசி பட்டினி ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த நிலைமையிலே நான் வந்தேங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் துஆ செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். காசை கொடுங்க அப்படின்னு அர்த்தம். தன் இல்லாமையை காட்டி கேட்கறது, தன் வறுமையை வெளிப்படுத்துறது. இப்போ வறுமையை வெளிப்படுத்துவது நோக்கமே என்ன, அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது. இப்படி சொன்னால் தராமையாக இருப்பாங்க, போட்டிருக்க சட்டை தவிர வேறு சட்டை எனக்கு இல்லைங்க, நான் உமர் நாயகத்துடைய சஹாபா கூட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுற மாற்றிட்டு ஏதாவது நம்ம கொடுப்போமே அப்படின்னு. இது என்ன, இதுவும் தன்னுடைய ஹாலை காமிச்சு வேணும்னே கிழிஞ்சு போகணும், ஜுப்பாவை மாட்டிக்கிட்டு போய் நிற்கிறது. அது ஜுப்பாவே எவ்வளோ பாருங்கள் பரதேசி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு ஜுப்பா துணி காசு கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ வாயால் கேட்பது அதுவும் தவறு, கைகள் செய்கைகளால் கேட்பது அதுவும் தவறு, தன்னுடைய ஹாலை இல்லாமையை காட்டி அவங்கள்ட்ட பெறுவது அதுவும் தவறு, கல்பால கேட்கறதும் தவறுன்ட்டாங்க சொல்லுவாங்க. அது பேர் இஸ்ராஃபுன் நஃப்ஸ், உள்ளத்தால் அடுத்தவர்கிட்ட எதிர்பார்க்கறது. உன்னுடைய கல்புடைய எஹ்தியாஜ அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான். மன் ஜா அவிஹிதாஜ ஃபகதமஹுன் நாஸ், ஒருவன் பசியானான் தேவையானான் மக்களுக்கு அதை மறைத்து விட்டான், ரஸகஹுல்லாஹு ரிஸ்க சனத்தின் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வருஷ ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துட்றான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் வெளிப்படுத்தணும்? தன் ஹாலாலையும் கேட்கக்கூடாது. என் ஷேக் நாயகத்தை பற்றி அவங்க ஷேக் நாயகம் நூரி நாயகம் சொன்னாங்க, ஃபைஸி ஷா ஜப் தக் பையத் ஹுவே, ஃபைஸி ஷா ஜப் பையத் ஹுவே அப் தக், எப்போ பையத் வானோ அதுலேருந்து இது வரைக்கும் முஸ்ஸே துனியா நம்பாங்க, ஃபைஸி இந்த துனியாவை இது வரைக்கும் கேட்டதே இல்லை. என்னச்சுங்களா பை, என்ன ஜபான் சே நாக்கில் கேட்டதில்லை இந்த மாதிரி துனியாவோட தேவை கஷ்டப்படுறேன் அப்படின்னு. நான் கலம் சே எழுதியும் கேட்டதில்லை, சொல்ல வைக்கப்பட்டு பேனால் எழுதி தபால் எழுதி போட்டதும் இல்லை. இந்த தில் சே கல்பலி என்ற துனியாவை கேட்டதே இல்லை. இஸ் வாஸ்தே அல்லாஹ் உஸ்கு சாஹிபே ஹால் பனா தியா, இதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஃபைஸி சாஹிபே ஹாலா அல்லாஹ் ஆக்கிட்டான். சதா அவன் கூட அல்லாவே இருக்கிறான், சாஹிபே ஹாலா அல்லாஹ் ஆக்கிட்டான் என்று தாதா சர்க்கார் ஃபைஸி நாயகத்தை பற்றி சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்முடைய இழிந்த நிலையை வெளிப்படுத்துவது கூடாது. எப்படி கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள், சஹாபாக்களுக்கு கற்பிப்பதற்காக, ஊக்கம் கொடுப்பதற்காக, உற்சாகம் கொடுப்பதற்காக, பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. தலைவன் நான் சாப்பிட்டு உங்களை பட்டினி போடல தம்பி, என்னிடத்திலும் அதே நிலை தான் என்று சஹாபாக்களை காட்டுவதற்காக வேண்டி அது செஞ்சாங்க. தன் ஏழ்மையை காட்டி பிறரிடத்திலே கையேந்துவதற்காக வேண்டி அதை பயன்படுத்துவது கூடாது, அது மகா கெட்டது. எனவே
சில பேர் ஆலிம் என்று ஒரு வேஷம் போட்டுட்டு அதுக்காக வேண்டிய சலுகைகளை எதிர்பார்க்குறோம். எப்போ ஆலிம் என்று வந்துட்டு ஒரு சலுகையை எதிர்பார்க்குறியோ அப்போ நீ இல்மு தீனையே நீ கேவலப்படுத்துகிற மாதிரி ஆச்சு. இப்போ இல்மு கட்டுறதே பிறர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்காக வேண்டியா? நீ இல்மு கட்டுறது அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காக வேண்டி. கடையில் போய் சாமான் வாங்குறது, எங்கள் ஆலிம் சலுகை கிடையாதா, இன்னும் கொஞ்சம் குறைச்சி போடுங்க. அப்போ என்ன ஆகுது மக்கள் மனசில்? அப்போ ஆலிம் என்று சொன்னாலே பிறர்கிட்ட கையேந்துறது. அப்போ நாளைக்கு அவன் பையனை ஓத வைக்க மாட்டான், என் பிச்சைக்காரன் ஆகுதா அப்படின்னு கேட்பான். ஆலிம் என்று வேஷம் போட்டு பள்ளிவாசலில் போய் நான் ஆலிம் சாவா இருந்தேன், இந்த ஊரில் இமாமா இருந்தேன், கஷ்டப்படுறேன், என் பிள்ளைக்கு கொமுருக்காரையும் உதவி செய்வீங்கன்னு கேட்கறது மகா தப்பு. அந்த மாதிரி ஆலிம்களை மஸ்ஜிதுக்குள்ளே விடவே கூடாது. உலமாக்கள் வேணால் வசூல் பண்ணி கொடுத்துக்கோ. பள்ளிவாசலில் விட்டா என்ன வருது? மக்களுக்கு மத்தியில் என்ன பதிஞ்சு போயிடுது? இப்போ ஆலிம்னாவே பிச்சை எடுக்கிற ஆளுன்னு ஒரு கேவலமாக இல்மை கேவலப்படுத்திட்டார். இல்மை கௌரவப்படுத்தணும். என்ன கம்பீரமாக வாழ்றாரு அந்த ஆலிம், அப்போ என் பையனும் அந்த மாதிரி வாழணுயா அப்படின்னு ஆசை வரணும் அவனுக்கு. யாருக்கா தலை வணங்குறாரா பாரு, என்ன கம்பீரமா வாழ்றாரு அவர். யார்கிட்ட ஒரு பைசா காணாரா பாரு, எந்த பணக்காரனுக்கு அடிபணிஞ்சாரா பாரு. ஊரே அவரை வியந்து பார்க்குது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இஸ்ஸத்தை, இந்த மரியாதை, இந்த கண்ணியத்தை என் பையனும் பெறணும் என்று அவர் மனசால கொண்டு தன் பையனும் உடனும். ஊரே கேவலப்பட்டு வாழ்றாரு. இது ஒரு பையன், இது ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டா எப்படி தன் பையனை ஓத வைப்பான்? ஒரு இடத்துல நான் விருந்துக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க, கண்ணியமாக கூப்பிட்டாங்க, போனோம். மஜ்லிஸ் நடந்துச்சு. மஜ்லிஸுக்கு முடிஞ்ச முன்னாடி சாப்பாடு வைக்கிறாங்க, இரவு சாப்பாடு. இந்த சேமியா, இடியாப்பம், கோழிக்கறி, அது இது எல்லாம் வச்சாங்க. எல்லாம் பந்தி பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அந்த பந்தி பரிமாற வைக்கிறப்போ ஒரு ஆலிம்சா, என் பக்கத்தில் இருந்த ஒரு ஆலிம்சா இந்த பந்தி பரிமாற கூப்பிட்டு காதில் என்னமோ சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் தலையாடிட்டு போயிட்டார். என்ன சொன்னான்னு நான் கண்டுக்கல அதை பற்றி. சற்று நேரம் கழிச்சு அவர் அங்கேருந்து அங்கேயே பார்த்து அவரை பார்த்துட்டே இருக்காரு. இவர் பாட்டு திரும்ப அவர் கூப்பிடுறாரு, மறுபடியும் கால சொல்கிறார். அவர் என்னமோ கையை காட்டுறாரு, என்ன நடக்குன்னு தெரியல. உடனே நான் ஆலிம் சாட்டேன், என்ன செய்தி அது? இல்லை ஒன்றும் இல்லை இல்லை என்ன செய்தின்னு சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒன்றும் இல்லை, இந்த இடியாப்பம் வச்சுருந்தாங்க, இது என் பையனுக்கு ஒரு 4 இடியாப்பம் கொடுங்க, வீட்டில் இருக்கான் அப்படின்னு 4 இடியாப்பம் கேட்கேன். ஒரு கவரில் போட்டு தரேன்னு சொன்னார், வேறு எதுவும் இல்லை. எனக்கு அப்படியே கொதிக்குது. வெக்ககரமான செயல் அல்லவா இது? உனக்கு விருந்து கூப்பிட்டாங்க, உன் வீட்டில் பிள்ளைங்களும் வாங்கி போக சொன்னாங்க. அவங்க நான் வேணாங்கன்ட்டேன். நான் அவரை கூப்பிட்டு இல்லைங்க ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி, எங்கள் கடையில் போய் 4 இடியாப்பம் வாங்கிக்கலாம். ஒரு 4 ரூபா, ஒரு இடியாப்பம் 5 ரூபா இருக்கும், 20 ரூபா கொடுத்தா இடியாப்பம் கொடுத்துருவோம். அது எப்படி கேட்கலாம்? அவர் அதை எதேச்சே கேட்குறாரு, அதை பெருசாக நினைக்கல போல தெரியாது. ஆனால் எனக்கு பொறுக்க முடியல. எனக்கு அவருங்க தப்பாக நினைக்கல, வீட்டுக்காரனும் தப்பாக நினைக்கல அதை, நினைச்சுங்களா? ஆனால் கடையில் போனால் நான் இடியாப்பம் விற்கிறாங்க, பெரிய ஊர் அது. எந்த கடையில் போனாலும் எனக்கு நான் இதே இட்லி வாங்கிக்கலாம், இடியாப்பம் வாங்கிக்கலாம், வீட்டில் சுட்டுக்கலாம். ஆனால் விருந்துக்கு வந்த இடத்துல போய் எனக்கு கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களுக்கு சோறு கொடுங்கன்னு கேட்டால் எனக்கு மானம் பொறுக்க முடியல, என்னால் ரோஷம் பொறுக்க முடியல. எனக்கு முகமே சின்னதாக போச்சு எனக்கு. அப்படி அந்த இடத்துல கரமாக போயிடுச்சு. உலமாக்கள் இப்படி தரம் தாழ்த்தி போகக்கூடாது அல்லவா? நாம் என்ன கேட்கலாம்? ஒரு கடையில் போய் ஆலிம்ஷா சலுகை காட்டுங்கன்னு கேட்டா, சரி ஆலிம்ஷா 5 ரூபா கம்மியாக கொடுங்க, வேணாப்பா 5 ரூபா கூட வாங்கிட்டேன். அவங்க விடுறது இல்லை. எவ்வளோங்க? 100 ரூபா. நீங்கள் ஆலிம்ஷா ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுங்க, 105 ரூபா தரேன் வாங்கிக்க. நான் ஆலிம்ஷாயா நான் மானம் கட்டணும் உன்ன மாதிரி. இதா 5 ரூபா கூட வச்சுக்கோ, இன்னும் ஆலிம்ஷா கம்மியாக கட்டுக்கணும், தேவையில்லை ஒன்று விளைஞ்சா. அந்த மாதிரி மானம் மரியாதையில் வாழ்ந்தா தான் ஆலிம்னா யாரும் உலகத்துக்கு தெரியும். அதனால அந்த காலத்து ஆலிம்கள்லாம் அரசர்கள்ட்டையும் பயப்படலை, அவங்க கையேந்தலை, பயப்படவே இல்லை. அரசர்கள்ட்ட கூட தைரியமாக பேசினான். அவனோட கையேந்தனா நம்ம கூணி கூறி தான் நிற்கணும். எந்த ஆலிம் அந்த ஊர் ஜமாத் தலைவர்கிட்டையோ அந்த ஊரில் உள்ள பணக்காரன்ட்டையோ தேவையாய் முகத்தாஜாய் வாழ்றாங்க, நாளைக்கு கண்டிக்க முடியுமா? அவங்கள போய் ஆணித்தரமாக பேச முடியுமா? எடுத்தெறிஞ்சு பேச முடியுமா? தப்பு செஞ்சா திட்ட முடியுமா அவங்கள? அல்லாஹ் அக்பர். என் ஷேഖனா இதை பார்த்தா ஜி நீங்கள் நடுநடுங்கி போயிடுங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரிதான், தப்பு செஞ்சாங்க பிச்சை எடுத்துருவாங்க. அவங்க பிச்சை எடுத்துருவாங்க. என்ன நினைச்சீங்க நீங்க? அப்படி சர்க்கார் நான் சாங்க கட்டினாங்க, மக்கள் தங்குறதுக்காக வேண்டி, முறியீடு தங்குறதுக்காக வேண்டி. அதில் மிகப்பெரிய உதவி செய்தவர்கள்லாம் கிப்ஸ் ஜமாத்
எல்லா சர்க்காருடைய முரீதுகள் அவங்களாம் வந்து சர்க்கார் கேட்கல, அவங்களாம் வந்து நான் செங்கல் வாங்கி தரேன், நான் இரும்பு வாங்கி தரேன், எல்லாம் உதவி நிறைய செய்வாங்க. அப்போ சர்க்காருடைய பல விஷயங்களை உதவி செஞ்சுருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவர்களை ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, இன்னும் சின்ன விஷயம்தான், கூப்பிட்டாங்க இருக்காரு. என்ன சர்க்கார்ட்ட நம்ம தெரியாமல் ஹதியா கொடுக்குறோம், நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க நம்மளை வந்து கண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்க எழுதி வச்சுருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக கணக்கு தூக்கி கொடுத்துருவேன். மரியாதையாக இருந்துங்க, உஷாராக இருந்துங்க, விளையாடாதீங்க. ஷேக் நல்ல பாவம் மாதிரி கொட்டணும் தான் போட்டு கை காலெலாம் உதறி போச்சு அவங்க. ஒரு தடவை சர்க்காருடைய சபை நடக்குது. அப்போ எஜமா எங்க சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், அவங்கள்ட்ட முஹ்தாஜ் ஆகக்கூடாது. கிப்ஸ் ஹாஜியாரில் ஒருத்தவங்க லேட்டாக வர்றாங்க, கதவை பூட்டுங்கட்டாங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அலட்சியம். வந்தாச்சு, ஹோட்டலில் போய் சாப்பிட்டு லேட்டாக வர்றாங்க. லால்பேட்டைக்கு வந்துட்டீங்க, வந்து எஜமா தாலிம் நடந்துக்கிட்டு இருக்கு, உள்ளே வராமல் ஊர் சுற்றிட்டு வந்தால் என்ன அர்த்தம், கதவு சாத்துங்க அப்படின்ட்டு. அவ்வளோ காதலர்கள் சர்க்கார் மேலே உயிரே வச்சுருப்பாங்க அவங்க. அவர்களையும் தவறு செய்தால் கண்டிக்க சர்க்கார் கொஞ்சம் கூட கூச்சப்படாது. கேட்டில் நிப்பாட்டுங்க, கதவு போட்டுங்கட்டான். ரொம்ப நேரம் கேட்டில் நிப்பாட்டி அந்த விட்டு எடுத்து போகிறாரா பார்த்தாங்க, இல்லை போகல. அரை மணி நேரமாக 1 மணி நேரமாக நிற்கிறாங்க. அப்போ அழுதுகிட்டே நிற்கிறாங்க அவங்க. சர்க்கார் உள்ளே கூப்பிடுங்க அவங்க. என்ன செஞ்சு பணக்கார கர்வம் உள்ள என்ன செஞ்சிருப்பாரு, நான் வரேன் கேட்ட போட்டாரா, செவன் தேவை படத்துக்கு போய் இனிமே போயிருப்பார். போயிட்டே அங்கேயே நின்றுட்டே இருக்கார். செவலில் கூப்பிடும், உஷாராக இருந்துங்க, இனிமேல் வாங்க உள்ள உட்காரு. அப்புறம் கண்ணியப்படுத்துகிறாங்க. பணக்காரர்களை அவர்களை கேவலப்படுத்துறதுக்கு பேர் தவஜூப ஹக்குன்னு அர்த்தம் இல்லை பை. கண்ணியப்படுத்துங்க, உயர்த்துங்க. உங்களிடத்துல ஒரு ஊரில் சங்கையான மனிதர் வந்தால் அவர்களை சங்கைப்படுத்த வேண்டும் என்று நாயகம் சொல்லாமல் சொல்லி காமிச்சிருக்காங்க. இதா அப்போ நான் அல்லாஹ் மேல் தவக்குல் வச்சிருக்கிறேன், பணக்காரர்களை கேவலப்படுத்துவேன், நான் என்ன பண்ண பணம் எனக்கு தேவையில்லைன்னு காட்டுறேன், நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன், அப்படி அர்த்தம். ஒரு ஊரில் கண்ணியமிக்க தலைவரோ செக்ரட்டரியோ வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துங்க, அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது. ஊர் தலைவர் வர்றாரு, எந்திரிச்சுட்டு மரியாதை செலுத்துங்க. பெருமாள் பூமூலா செய்யிருக்கும், எனக்கு நிற்க வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் ஆலோசனை சஹாபாக்களை பார்த்து. ஆனால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு வர்றாங்க, எல்லாரும் எந்திரிச்சுட்டு கண்ணியப்படுத்துங்க. அப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க ஒரு சபையில், ஆலிம் ஷா நீங்கள் உங்கள் ஊர் தலைவர் வர்றார், நீங்கள் எந்திரிச்சுட்டு தலைவரை உட்காருங்கன்னு சொல்லலாம். இன்னும் இந்த ஆலிம் ஷா ரொம்ப கூஜா தூக்குறாரா அப்படின்னு எவனும் சொல்லிட்டு போட்டோம். இதா ஜாக்கும் கரீம் கௌமின் ஃபஅக்ரிமூஹு. விளங்குங்களா? ஒரு ஊரிலே சங்கை மிக்க ஒருவர் உங்களிடத்திலே வந்தால் அவருக்குரிய சங்கையை மரியாதை நீங்கள் கொடுங்கள் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் அஹான சுல்தான் அல்லாஹ் ஃபகத் அஹான் அல்லாஹ். அல்லாஹ் ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறான், அவர் உன்னை தேடி வந்தால் நீ அவரை கண்ணியப்படுத்தணும். அவரை நீ கேவலப்படுத்தினா நீ அல்லாஹ்வை கேவலப்படுத்தின மாதிரி அப்படின்ட்டாங்க. ஊர் தலைவர் வந்தார், நான் ஆலிம் ஷா, உட்கார நீ எந்திரிச்சுட்டு வரவேற்று உட்கார வைக்கிறார். அவருக்கு மரியாதை கொடு. ஊர் தலைவர்ன்ற முறையில் அவருக்கு மரியாதை கொடு. இந்த மாதிரி மரியாதை. ஆனால் அவர் ஷரியத்துக்கு நாளைக்கு மாற்றம் செய்கிறாருன்னு வச்சுங்களேன், என்ன ஒரு தலைவனாக இருக்கட்டும், ஷரியத்து ஹிலாஃப் செஞ்சாருன்னு வச்சுங்களேன், முதல் துஷ்மன் நாம் இருக்கும், முதல் எதிரி நாம தான். அவர் உன்னை கேவலம் பேசுகிறோன்னு வச்சுங்களேன், பிச்சை எடுத்துறணும். உன்னை அவர் கண்ணியப்படுத்தினார், அவரை நீ கண்ணியப்படுத்த. அனிசா உட்காருங்க, அந்த உட்காருங்க. கண்ணியம் 4 பேர் முன்னாடி கேவலமாக பேசுகிறார், விடக்கூடாது. பிச்சை எடுத்துறணும், அதுக்கு பின்னாடி வளைஞ்சிங்களா? சரி வாங்க. அப்போ எப்போ அந்த மாதிரி வரும், அவர்கிட்ட நம்ம கல்பால எஹ்தியாஜ் ஆகாமல் தேவையாகாமல் இருந்தால்தான் அந்த வீரத்து வரும், அந்த ரோஷம் வரும். மார்க்கத்துக்காக ஒரு ரோஷம், மார்க்கத்தை எதற்காக விட்டு கொடுக்காத பண்பு கையேந்தனா வராது. ஒரு பெரியவங்க வந்தவன், அவங்க பார்க்க ராஜா வந்தார், கால் நீட்டிட்டார். மந்திரி கூட மந்திரி கேட்டாராம், ராஜா வர்றாரு கால் நீட்டி உட்காந்துருக்கீங்க, ராஜாவை பார்த்து துணிச்சவங்களை எப்படி வந்துச்சு? நான் கையை மடக்கிட்டேன், ஆனால் காலை நீட்டிக்கிட்டேன். நீங்கள் கையை நீட்டிட்டீங்க அவர் முன்னாடி, அதனால் காலை மடக்கிட்டீங்க அப்படின்ட்டா. இப்போ பணக்காரன் கையேந்திர புத்தி வந்துச்சு, அவன் தலை குனிஞ்சு தான் நிற்கணும். கொஞ்சவை அப்போ தன்னுடைய தேவைகளை வெளிக்காட்டக்கூடிய கூடாது. எதுக்காக வேண்டி யாராவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப ஏழ்மையாக காட்டுறது, அந்த நடிப்புலாம் கூடாது. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக வேண்டி காட்டலை, சஹாபாக்களுடைய படிப்பினைக்கான தன் வேற திறந்து காமிச்சாங்க. நபியாக இருந்தும் கூட விளங்குங்களா, எவ்வளோ பொறுமையாக இருக்கிற பாருங்க. உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பாருக்காங்க. கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய ஏழைகள் எல்லாம் அவங்க நபி கோடீஸ்வரராக இருந்தாங்கப்பா, அல்லாஹ் பற்றி பேசினாங்க, ஜிஹாத் செஞ்சாங்க, காசு கொட்டுச்சு, அதனால் அவங்க தொழுதாங்க வச்சாங்க. நம்மளும் அப்படியா என்று சொல்லிடக்கூடாது. வறுமையிலே ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம கல்லு கட்டிக்கிட்டு தொழுதாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளாம் ஏழ்மையில் இருக்கோம், தொழுக முடியாது, குனிஞ்சு நிமிந்து. அவங்க 2 பேர் சோறு திண்டு பெருமான சொல்ல நல்லா காசு பண்ண வசதியாக இருந்தாங்க, தொழுதாங்க வச்சாங்க.
நம்மளாம் அப்படியா என்று யாரும் கேட்டக்கூடாது. 2 கல்லு கட்டி தொழுகை விடலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேரம் தொழுகையை விடலை. அவர்களுடைய வறுமை நமக்கு என்று கியாமத்துக்கு வரக்கூடிய நம்மள மாதிரி பிச்சைக்கார பேர்கள்லாம் பெருமானாரை பார்த்து படிப்பினை பெறுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வயிற்றை திறந்து காட்டினார். நானும் அப்படிதான் இருக்கிறேன். நான் கமாண்ட் பண்ணிட்டு நான் நல்லா சாப்பிட்டு உங்களை வேலை வாங்குறேன்னு நினைக்காதீங்க. நானும் அப்படித்தான் இருக்கிறேன். 2 கல் கட்டியிருக்கேன். உங்களை விட ஏழ்மையாக தான் நான் இருக்கிறேன் என்று காட்டினார். அதுக்காக காட்டலாம். லட்சோப மக்களுடைய படிப்பினைக்காக காட்டலாம். தன் வறுமையை வெளிப்படுத்தலாம். மற்றபடி பிறர்கிட்ட எஹ்தியாஜ் ஆகிறதுக்காக வேண்டியோ அல்லாஹ் கேவலப்படுத்தின மாதிரி ஆச்சு. உன் பொண்டாட்டி பக்கத்து ஊருக்காரன் பேசிட்டு இருக்கிறா. என்னன்னு புருஷன் வாங்கி கொடுத்த சேலை கிழிஞ்சு போன சேலையாக இருக்குது. பார்த்தீங்களா, சேலை கிழிஞ்சு சட்டை கூட பாருங்க இங்கே கிழிஞ்சு இங்கே ஓட்டையாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை கட்டுமா அப்படின்னு காரணம். அப்போ தன்னுடைய இயலாமையை தன் இல்லாமையை சொல்கிறா. கேட்ட பக்கத்து ஊருக்காரன் எவன்கிட்டயோ சொல்லட்டுமே, அண்ணன் தம்பிகிட்ட கூட சொல்லட்டுமே. என்ன வேணும் அண்ணன் கேட்குறான். என்ன சேலை தான் கிழிஞ்சு கிடக்குது, கொஞ்சம் செருப்பு வந்து வாறு பிஞ்சு போச்சு, ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு ஃபோனில் சொல்கிறான். அதை புருஷங்காரன் கேட்டான். எவ்வளோ கீரத்து வரும் அவனுக்கு, எவ்வளோ கீரத்து வரும், எப்படி சொன்ன நீ அவள்கிட்ட வந்துங்களா. இதே பொஞ்சாதி சொல்கிறா. வெளிநாட்டுலேருந்து அண்ணன் வர்றான், ஃபோன் போடுறான். வீட்டில் வறுமை தாண்டவ மாட்டுது, சாப்பிட ஒன்றும் இல்லை. வெளிநாட்டுலேருந்து அண்ணன் ஃபோன் போடுறான். தங்கச்சி இங்கேருந்து வர எனக்கு என்ன வேணும் சொல்லு, சேலை வாங்கிட்டு வா. சேலை நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு வீட்டுக்காரரு. ஒரே பீரோவெல்லாம் சேலை தான், ஒன்றும் இல்லை, எல்லாம் இறுக்கடிச்சிருக்கு. இருக்கிற 2 சேலையும் 3 ஓட்டை ஆச்சுங்களா. அதை புருஷன் கேட்டே உட்காந்துருக்கான். என்ன வேணும் தங்கச்சி சொல்லு, நகை நட்டு வேணுமா. அல்லாஹ் எங்கன்னு ஃபங்க்ஷனுக்கு எங்கே பேப்போம் அதே நகை நட கிடக்குது, ஒன்றும் வேணான்னு அப்படின்னு அவர் பாட்டு புருஷன் சந்தோஷம் வரும். பார்த்தியா நினைச்சிங்களா. ஃபோனை வச்சோன்னா பொஞ்சாதியை கட்டி பிடிச்சிக்குவான். கண்ணே மணியே ஒன்ன மாதிரி பொஞ்சாதி எல்லாம் எனக்கு குடிச்சானே கொடுத்தானே எல்லாம் எனக்கு. தன் வறுமையை தன்னுடைய கேவல நிலையை தன்னுடைய அண்ணன் தம்பிட்டு கூட சொல்ல மறுக்கிறாளே. அண்ணங்கார வீட்டுக்கு வந்தான். சாமான்கள்லாம் வாங்கிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தார். என்ன தம்பி காலையில் சாப்பிட்டியா? காலையில் ஒன்றும் சாப்பிடல, பட்னி. அஞ்சு சாப்பிட்டேன். அல்லாஹ் நீ காலையில் இட்லி போட்டு நிறையா சாப்பிட்டு வயிறு மாதிரி சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்குமா அண்ணன். காலையில் சாப்பிடல, சாயா கூட குடிக்கல, வீட்டில் டீ வாங்குறது கூட காசு இல்லை, இட்லி வாங்குறது கூட காசு கிடையாது. நானும் பட்னி, என் பிள்ளைங்களும் பட்னி, என் புருஷனும் பட்னி அப்படின்னு எவ்வளோ கேவலமாக பார்ப்பேன் அந்த புருஷன். இவன் ஒரு மனுஷன், இவனுக்கு போய் கட்டி வச்சு என் தங்கச்சியை அப்படின்னு நினைக்க மாட்டான். அதில் வந்து அல்லாஹ் எல்லாம் சாப்பிட்டு பிள்ளைங்க வயிறு மாதிரி சாப்பிட்டு என்ன போயிட்டாங்கண்ணே. நீங்களும் மதியம் சாப்பிட்டு போகலாம். இல்லை இல்லை அவசரமாக வந்தேன், கார் நிற்கிது, போயிட்டு வரேன், சந்தோஷம் போயிட்டு வாங்கண்ணே. பசி பட்டினியை மறைச்சு அவன் எப்படி சந்தோஷப்படுவான். யார்கிட்டையுமே என்னுடைய கேவலத்தை காட்டலையே நீ அப்படின்னு. அதே மாதிரி யாராவது உன்கிட்ட கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு சந்தோஷமும் வச்சிருக்கான், எந்த குறையும் இல்லைங்க, ராகத்தா வச்சிருக்கான்னு சொன்னா அந்த அடியானை அல்லாஹ் அரவணைச்சுக்குவான். அடியானே நான் ஏழ்மையில் வைத்திருந்தாலும் என்னை பத்தி முறையிடலையே நீ, நான் அவனை எப்படி வச்சேன், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படியா இப்படியான்னு சொல்லாம அல்லாஹ் எனக்கு சந்தோஷமா வச்சிருக்கேன், எந்த குறையும் இல்லைங்கன்னு சொல்லி மான மரியாதையோடு சொன்னியே நீ, இஃபத்தா சொன்னியே நீ, அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சோன்னு கஷ்டம் அல்லாஹ் கொடுத்தோன்னு அல்லாஹ் அப்படி சோதிக்கிறான் இப்படி சோதிக்கிறான் அப்படியாச்சு இப்படின்னு சொல்லு அல்லாஹ் முறையிடுற அந்த எண்ணத்தை மாத்துங்க. இப்போ வறுமையை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா உன்னை கொண்டு 10,000 பேர் படிப்பினை பெறும் நிலையில் பெருமானார் வெளிப்படுத்தினார்கள். நாம் வெளிப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்று தெரிகிறது. சரி.